எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா நான் ஒரு பெட்டி கடைக்காரனை பார்த்தேன். அதாவது நின்னுட்டே வேலை செய்றவங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு டீ கடை மாஸ்டரை பார்த்தேன். நின்னுட்டே வேலை செய்றவங்க. அவங்க 2 பேர் காலுமே வந்துட்டு நல்லா வீங்கி ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய், யானைக்கால் வியாதி, எலிஃபேண்டைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு. இந்த நோய்களுக்கு ஆளானவங்களா நான் பார்த்தேன். இதை நின்னுட்டே வேலை செய்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ணா இந்த மாதிரி நோய்கள் வராதுங்கிறது அவங்களுக்கே தெரியல. யாரெல்லாம் நின்னுட்டே வேலை செய்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்ச்மேன் ஐயா, ஒரு சேல்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், லிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன சேர் கூட யாரும் போடுறதில்ல. அது ஏன் நமக்கும் தெரியல. ஒரு சின்ன ஸ்டூல் போட்டா இன்னுமே நல்லா இருக்கும். ஆனா அவங்க காலையில இருந்து ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லா நின்னுட்டே தான் இருக்காங்க. அவங்க நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுது. ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் சொல்ல போனோம்னா நம்மளோட ஃபைனல் இயர் இன்டர்ன் டாக்டர்ஸ்க்கும் இதே நிலைமை தான். நின்றுட்டே தான் நாங்கள் வந்துட்டு கிளாஸ் கவனிக்கிற மாதிரி இருக்கும். நான் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறேன், 10 வருஷமா என்னோட தொழிலே இப்படி தான், நின்றுட்டே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக கால்களில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வர்றது வெரிகோஸ் வெயின். கீழே இருக்கிற ரத்த குழாய்களில் ஏகப்பட்ட பிளட் போய் ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனால வெரிகோஸ் வெயின்னு ஒரு பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப நேரம் நிற்கிறவங்க வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரத்த குழாய்கள் வந்துட்டு கொஞ்சம் வீங்கின மாதிரி, கொஞ்சம் ஸ்கின்னை விட்டு வெளியே வந்த மாதிரி, அப்புறம் உங்களுக்கு லைட்டாக அரிப்பு வரும். அதை நீங்கள் அரிச்சு விடுவீங்க, லைட்டாக பஸ் வரும், பிளட் வரும், அது பெரிய புண்ணாகும், அதுலேருந்து பெரிய பெரிய நோய்கள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் இருப்பீங்க. ஓ, அப்போ இதனால தான் எனக்கு வந்துட்டு பிரச்சனை வருதா, அப்போ நான் உட்காந்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, கொஞ்சம் உங்கள் வேலையிலேருந்து ஒரு ரெஸ்ட் எடுங்க, ஒரு 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்க. நான் ட்ரீட் பண்ணணும்னாலே நீங்கள் கொஞ்சமாவது உட்காரணும்னு சொல்கிறவங்க, இல்லை என்னால் வேலையை விடவே முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டெய்ஸி ஹாஸ்பிட்டல் அடுத்து நாங்கள் எங்கே கேம்ப் போட போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் போடுறோம். ஸோ பெங்களூர் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தீராத வியாதிகள் இல்லை நோய்கள் ஏதாவது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக், வீசிங், ஆஸ்துமா, பிபி, போன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆர்ஏ, ஓஏ, ஆஸ்டியோபோரோசிஸ், நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே தீர்வு காணணும். அதுவும் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட், இது 3லையுமே சரி பண்ணுறதுக்கு தான் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, டயட் எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட்டட் முறையில் நீங்கள் உங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெங்களூரில் நடக்கிற எங்களோட டெய்ஸி ஹாஸ்பிட்டலின் மருத்துவ முகாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். நாங்கள் எப்போ வரோன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 24, 25, 26 வந்து இந்த இடத்துல கேம்ப் வந்துட்டு நடைபெறுது. பெங்களூரில் நம்ம பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களை பார்க்கறக்கு அங்கே வரோம். புதுசாக பார்க்க வர எல்லாருமே முன்னாடியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பெயின், அதாவது நம்மளோட முட்டு வலி ஜாஸ்தி ஆகிறது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், 2 முட்டுலேயும் நல்ல வீக்கம் வருது, அனீமிக் ஆகிடுவாங்க, மெமரி லாஸ் வரும். டக்குன்னு என்ன டாக்டர் நான் நிற்கிறக்கும் மெமரி லாஸ்க்கு என்ன பிரச்சனை, ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஞாபக மருதி வரும். நம்மளோட எல்லா வேலையுமே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம நின்றுட்டே இருக்கிற சோலில் இருக்கிற பெயினும் ஆங்கிள் ஜாயின்ட் பெயினும் வரும். கடைசியாக லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி யானைக்கால் வியாதி, எலிஃபேண்டைட்டிஸ்ங்கிற மாதிரி ஒரு வியாதி வரும். ஒன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு, இது நான் வந்துட்டு இப்போ 2nd ஸ்டேஜில் இருக்கேன், 3rd ஸ்டேஜில் இருக்கேன், நான் ரொம்ப வருஷம் நின்றுட்டேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வரணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை, ஒருவேளை நான் இருக்கக்கூடாது, இனிமேல் நான் என்னை தற்காத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற வெரி ஃபியூ டிப்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். மொதல் விஷயம், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த சேர் மேலே உங்கள் காலை வச்சு உட்காருங்க. அது மரியாதை இல்லை, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கா, அது எல்லாம் ஓகே தான். பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே நிறையா ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மேலே எடுத்து விடுறது தான். 2வது, எப்போ தூங்கினாலும் டெய்லி நீங்கள் தூங்க போகும்போது ஒரு பில்லோ உங்கள் காலுக்கு கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அது ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். இப்போ ஒரு 5 எக்ஸசைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு இதில் பிடிச்ச மாதிரி 2 எடுத்துக்கோங்க. அந்த 2 ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாக பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஒன்று, இன்னொரு 5 நிமிஷம் இன்னொன்று. இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இந்த 5 எக்ஸசைஸுமே நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறையா கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நான் எப்போவுமே என் பேஷண்ட்ஸுக்கு 2 பண்ணுங்க போதும். இந்த 2 மட்டும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ எவ்வளோ கவுண்ட்ஸ் பண்ணுறது, இது எவ்வளோ நிமிஷம், அதெல்லாம் இல்லை. 5 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு 10 கவுண்ட்டு தான் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு 10 days. இந்த 10 கவுண்ட் 20 மாறும். இன்னொரு 1 மாதம் கழிச்சு 20 கவுண்ட் 30 கவுண்ட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸில் பெஸ்ட்டாக 2 எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மசாஜ் பேக்வர்ட்ஸாக பண்ணுறது. நம்ம நார்மலாகவே மசாஜ் எப்படி பண்ணுறோம், நல்லா மேலே முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் தள்ளுறோம். அந்த மாதிரி தள்ளவே தள்ளாதீங்க. நல்லா பாதத்திலேருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். 2 கால்களையும் உங்கள் சேர் மேலே வச்சுட்டோ இல்லை கீழே நல்லா காலை நீட்டி வச்சுட்டு யாராவது ஒருத்தங்களை பாதத்துலேருந்து முட்டிக்கு டுவர்ட்ஸ் நீஸ் ஒரு மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், இல்லை வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம், வாரத்துக்கு ஒரு நாள் 5 நிமிஷம் அந்த மசாஜை பண்ணுங்கள். நான் மசாஜ் வந்துட்டு இப்போ வீடியோ போடுறேன்.
இதே மாதிரி டைரக்ஷனில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நின்றுட்டே வேலை செய்கிறவங்க இதை கண்டிப்பாக பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். 5வது பாயிண்ட்டாக உணவு மாற்றங்களில் டெய்லி ஒரு டம்ளர் பால் காலை நேரத்தில் குடிங்க. வெள்ளை சக்கரை போடாதீங்க, ப்ரௌன் சுகர் போடுங்க. நிறைய நெய்புத்தன்மையுடைய பொருட்களாக சாப்பிடுங்க. நெய் குடிக்கிறது, பட்டர் சாப்பிட்றது, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்றது, நம்ம மட்டனில் நிறைய கொழுப்புகள் எடுத்துக்கிறது, இதெல்லாமே காலை வேலையும் மதிய வேலையும் எடுத்துக்கோங்க. 11 o'clock இல்லைன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே இந்த ஐட்டம்ஸை எடுத்துக்க வேண்டாம். உங்கள் உணவில் சிட்ரிக் ஃபுட்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேச்சுரல் பிளட் தின்னர்ஸ், அதாவது ஆன்டி கோயாகுலன்ஸ் இருக்கிற ஃபுட் என்னென்ன, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இதெல்லாமே. ஸோ நீங்கள் காலையில் பால் குடிக்கும்போது பாலில் கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உணவு முறையில் வந்துட்டு நீங்கள் இதையெல்லாம் மாற்றிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்லாம் வந்துருச்சு, டாக்டர் எனக்கு வந்துட்டு எலிஃபென்டைட்டிஸ் இருக்குது, ஃபிலேரியாசிஸ் இருக்குது, நீ பெயின் இருக்குது, ஆர்த்தோ பெயின் எல்லாமே வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வலிக்குதா ஒரு பெயின் கில்லரை போடு, இப்போ வலிக்குதா ஒரு மாத்திரையை போடு, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட உணவு முறையை மேக்ஸிமம் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்துட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு தீர்வை தேடுற மாதிரி. சும்மா இப்போதைக்கு வலிக்குதா ஒரு பெயின் கில்லர் போட்டிங்கன்னா இந்த வருஷம் இருக்கிற வலியை விட அடுத்த வருஷம் வலி ஜாஸ்தியாகும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வலி இன்னுமே ஜாஸ்தியாகும். வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்த மாதிரி இருக்காது. அதனால ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பண்ணுங்க. இல்லை நம்ம ஊர்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நேரில் வந்து டாக்டர்ஸை பாருங்க. தேங்க்யூ ஸோ. எல்லாருக்கும் வணக்கம். டெய்ஸி ஹாஸ்பிட்டல் அடுத்து நாங்கள் எங்கே கேம்ப் போட போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் போடுறோம். ஸோ பெங்களூர் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தீராத வியாதிகள் இல்லை நோய்கள் ஏதாவது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக், வீசிங், ஆஸ்துமா, பிபி, போன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆர்ஏ, ஓஏ, ஆஸ்டியோபோரோசிஸ், நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே தீர்வு காணணும். அதுவும் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட், இது மூணுலேயுமே சரி பண்ணுறதுக்கு தான் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, டயட் எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட்டட் முறையில் நீங்கள் உங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் நடக்கிற எங்களோட டெய்ஸி ஹாஸ்பிட்டலின் மருத்துவ முகாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். நாங்கள் எப்போ வரோன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் 24, 25, 26 வந்து இந்த இடத்துல கேம்ப் வந்துட்டு நடைபெறுது. பெங்களூரில் நம்ம பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களை பார்க்கறக்கு அங்கே வரோம். புதுசாக பார்க்க வர எல்லாருமே முன்னாடியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க.